இன்னும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் சிஎம் ஆக ஒரு வாய்ப்பு இருக்க நம்பிக்கை. என்னதான் வந்து தாவேக்கா வந்து மெஜாரிட்டியாக இருந்தாலுமே அவங்களால இன்னும் 118 தொகுதிகள் வந்து எடுக்க முடியல. இன்னும் 10 தொகுதிகள் வந்து லேகிங் பேக்கில் இருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க கூட்டணியை வச்சு எடுக்கிறாங்களா, அது எல்லாமே வந்து இன்னொரு சைடு இருந்தாலுமே இப்போது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சாங்கன்னா எவ்வளோ தாவேக்காவை தோக்கடிக்கலாம். ஏன்னா இவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு 50க்கு மேற்பட்ட தொகுதிகள், இவங்ககிட்ட 70க்கு மேற்பட்ட தொகுதிகள் திமுக கூட்டணிகளுக்கும் அதிமுக கூட்டணிகளுக்குமே இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சாங்கன்னா சிஎம் அடுத்த திருப்பி வந்து அதிமுகவும் திமுகவும் சேர்த்து கூட்டணி அமைச்சு எலெக்ஷன் வின் பண்ணலாம். ஆனால் இது நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி 2மே அகெயின்ஸ்டான பார்ட்டி தான். ஸோ அப்படி இவங்க கூட்டணி அமைச்சாங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு டிமாண்ட் பண்ண சான்ஸ் அதிகம். ஏன்னா வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் தொகுதியில் தோற்று போயிருந்ததுனால, எடப்பாடி அவர்கள் அவர் தொகுதியில் ஜெயிச்சிருந்ததுனால அவங்களுக்கு வந்து சிஎம் போஸ்ட் டிமாண்ட் பண்ணுறது அதிகம். அதுவே அதிமுக வந்து கம்மியான தொகுதிகள் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, திமுக அதிகமான தொகுதிகளை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்ற டாக் வந்துச்சுன்னா திமுகவில் இருக்க வேறு யாராவது நபர்கள் வந்து சிஎம் கேண்டிடேட்டுக்கு வந்து டிமாண்ட் பண்ணலாம். ஸோ இது நடக்காது. இப்படி தாவேக்காவை தோக்கடிச்சிட்டு இப்போது வந்து திருப்பி இவங்க 2 பேருமே வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு வரனா இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.